நடவடிக்கை எடுத்த பிறகு போராட்டம் நடத்தி என்ன பயன்? சீமானுக்கு கனிமொழி கேள்வி எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ரொம்பவும் ஒரு கொடூரமான செயல் நடந்தேறியது. இதற்கு முன்பு பல இடங்களில் இங்கே நம்முடைய பெண்கள் பாதிக்கப்படுவதை நம்ம தொடர்ச்சியாக செய்திகளில் பார்த்துக்கிட்டு வரோம். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில், அதுவும் பலரும் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியிலேயே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதற்கு பின்புலத்தில் அவர் ஒரு திமுக காரராக இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் விசாரிக்கும் போது அவர் எவ்வளவு ஒரு இழி மனநிலை கொண்டவராக இருக்கார் அப்படிங்கிறத பலரும் தெரிவிப்பதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிருந்து. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் தான் அந்த நபர் அப்படின்னு சொல்லி கைது பண்ணி முடிச்சிட்டோம்ல, இதற்கு பிறகு நீங்கள் எதற்கு போராட்டம் நடத்துகிறீர்கள்? இதை அரசியலாக்குகிறீர்கள்? நீங்கள் அந்த பெண்ணுடைய எதிர்காலத்தை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பதிவு செய்திருக்காங்க தூத்துக்குடியிலிருந்து. அவங்க பதிவு செய்ததற்கும் அண்ணன் சீமானுக்கும் தொடர்புடைய விடயம் என்ன அப்படின்றா, நாளைய தினம் அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்குது. அதற்கான காரணம் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த விவகாரம் தான். அது மட்டும் கிடையாமல் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக திமுக அரசாங்கத்தில் மட்டும் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே குற்றவாளிகள்னு யாரை நம்ம காட்டுறோமோ அந்த குற்றவாளிகள் மீதான நடவடிக்கை அப்படிங்கிறது எதுவுமே உண்மை என்பது போலவே கிடையாது. எல்லாமே சும்மா ஏதோ கட்டுக்கட்டி விற்பது போலவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திராவிட மாடல் அப்படின்னு பெருமைப்படுத்துகிற ஆட்சியில்தான் அத்தனை வித சட்ட ஒழுங்கு சிக்கல்களும் நடந்தேறியுள்ளது. அது அனைத்தையும் பட்டியலிட்டு நாளைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் எடுக்கப் போகிற ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக இப்போ கனிமொழி அவர்கள் நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்துட்டோம்ல, கைது பண்ணி வச்சுட்டோம்ல, இப்போ நீங்கள் எதுக்கு இந்த போராட்டம் பண்ணுறீங்க? இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்குவதற்காக, ஒரு அரசியலாக்கி அவர்கள் அதை வைத்து பிழைப்பு நடத்துவதற்காக செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில் பேசியிருப்பதை குறித்து உங்களது கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பின்னூட்டத்தில் தெரிவிங்க. கனிமொழி அவர்கள் கூறிய அந்த கருத்து சரின்னு நினைக்கிறீங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கையில் அதிகாரம் இல்லாதவர் இந்த போராட்டத்தை தான் முன்னெடுத்தாக வேண்டும். அவர் எடுக்கக்கூடிய இந்த போராட்டம் சரின்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க.